அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தை எங்களுக்காய் சிந்தி எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டபடி, ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால சத்ருவினுடைய கிரியைகளை அழிக்க எங்களுக்கு பலன் தாங்க. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். 2 சாமுவேல் 20வது அதிகாரம் 11வது வசனம். யோவாப்புடைய வாலிபரில் ஒருவன் செத்தவன் அண்டையில் நின்று, யோவாபின் மேல் பிரியமாயிருக்கிறவன் எவனோ, தாவீதின் பட்சத்தில் இருக்கிறவன் எவனோ, அவன் யோவாப்பை பின்பற்றி போவானாக என்றான். இப்ப யோவாப் சேபா தாவீதுக்கு எதிரா பேசுறான். இஸ்ரவேல் மக்களை தாவீதுக்கு எதிரா எழுப்பி விடுறான். அவனை அழிக்கும்படியா யோவாப் ஒரு படையோடு சேர்ந்து அவனை அழிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். போறப்ப இந்த அமஸ்ஸா தாவீது போய் யூதர்களை எல்லாம் 3 நாளைக்குள்ள கூட்டி சேர்க்கணும்னு சொன்னான். ஆனா அவனை தாவீது கொடுத்த கட்டளை நிறைவேற்றல. வழியில சந்திக்கும் போது அவனை கொன்னு போட்டான் அப்படின்னு முந்தின வசனத்துல நம்ம வாசித்தோம். அந்த செத்து போன அந்த அமஸ்ஸா உடல் அங்க கிடந்துச்சு. இப்ப இவன் அந்த வாலிபன் யோவாப்போட கூட இருந்த வாலிபர்கள்ல ஒருத்தனை குறிச்சு இங்க சொல்ல இருக்கு. அவன் யாரெல்லாம் யோவாப்ப மேல பிரியமா இருக்கானோ, தாவீதின் பட்சத்துல இருக்கானோ, தாவீது பக்கத்து சப்போர்ட்டா இருக்கானோ, அவெல்லாம் பின்பற்றி வரணும் அப்படின்ற ஒரு சொல்லிட்டு, அமஸ்ஸா நடுவீதியிலே இரத்தத்திலே புரண்டு கிடந்தபடியால் ஜனங்கள் எல்லாரும் தரித்து நிற்பதை அவன் கண்டு, அந்த செத்து போன அமஸ்ஸாவோட உடல் அங்க கடந்துச்சு. ஜனங்கள் அப்படி அதை பார்த்துட்டு அங்கேயே நின்னுட்டாங்க. அமஸ்ஸா வழியிலிருந்து வயலிலே இழுத்து போட்டான். உடனே அது இவங்க போறதுக்கு தடையா இருக்கு அப்படின்றத அறிந்து அந்த உடம்ப இழுத்து போடுறான். அவன் அண்டையில் வருகிறவர்கள் எல்லாரும் தரித்து நிற்பதை கண்டு ஒரு வஸ்திரத்தை அவன் மேல் போட்டான். ஒரு துணியை எடுத்துட்டு அவன் மேல பொத்தி விட்டுட்டான். ஏன்னா எல்லாரும் அங்கனக்குள்ளேயே நின்று பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாம அது ஒரு தடையா இருந்துச்சு. அந்த வாலிபன் துரிதமா செயல்பட்டு எனக்கு என்னன்னு இருக்கல, அவன் அந்த நேரத்துல என்ன செய்யணுமோ அதை சரியா செயல்படுத்துறத இங்க பாக்குறோம். ஓரத்துல போட்டு ஒரு வஸ்திரத்தை வச்சு மூடிட்டான். அவன் வழியில் இருந்து எடுத்து போடப்பட்ட பிற்பாடு எல்லாரும் கடந்து பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவை தொடர யோவாப்புக்கு பின் சென்றார்கள். அதை எடுத்து போட்ட பிறகு, தடை நீங்கின பிறகு, இவங்க தொடர்ந்து அவனை பிடிக்கிறதுக்காக சேபாவை பின்தொடர்ந்து யோவாப்புக்கு பின்னாடி போறாங்க. அவன் இஸ்ரவேல் கோத்திரங்களை எல்லாம் சுற்றி பெத் மாக்கா ஆகிய ஆபேல் மட்டுமாக பேரிமின் கடைசி மட்டாக வந்திருந்தான். அவ்விடத்தாரும் கூடி தாங்களும் அவனுக்கு பின் சென்றார்கள். இப்ப இவங்க நேரா அவன் இருக்கிற இடத்துக்கு தேடி ஆபேல்ன்ற பட்டணத்தை நோக்கி போறாங்க. அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்ட ஜனங்களும் போறாங்க. அவர்கள் போய் பெத் மாக்காவாகிய ஆபேலிலே அவனை முற்றுகை போட்டு பட்டணத்திற்கு எதிரே தெற்று வரைக்கும் கொத்தளம் போட்டார்கள். யோவாப்போடே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அலங்கத்தை விலப்பண்ணும்படி அழிக்க எத்தனம் பண்ணினார்கள். ஒவ்வொரு பட்டணத்துக்கும் சுற்றிலும் அலங்கம் இருக்கும் பாதுகாப்புக்காக.
அந்த பட்டணத்தை சுத்தியும் கோட்டை இருக்கும். அந்த கோட்டைய வந்து முற்றுகை போட்டு சுத்தி வளைச்சிட்டாங்க அவனை பிடிக்கிறதுக்காக. இப்ப அந்த கோட்டைய அலங்கத்தை இடிச்சிட்டு உள்ள போறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சத்தமிட்டு, ரொம்ப புத்திசாலியான ஒரு பெண் இங்க நம்ம பார்க்கிறோம். அவ வந்து செயல்படுறா. கேளுங்கள் கேளுங்கள், நான் யோவாபோடே பேச வேண்டும், அவரை இங்கே கிட்டி வரச் சொல்லுங்கள் என்றார். ஒரு புத்தியுள்ள பெண்ணா இருக்கிறதுனால இவளுக்கு தெரியுது அந்த படைய நடத்திட்டு வர்றது யோவாப் அப்படின்றது தெரியுது. வேற யாரு கூடயும் அவ பேச விரும்பல, யோவாப்போட பேச விரும்புறா. ரொம்ப கரெக்டா செயல்படுகிறத இங்க நம்ம பார்க்கிறோம். அவன் அவளுக்கு சமீபத்தில் வந்தபோது அந்த ஸ்திரீ, நீர் தானா யோவாப் என்று கேட்டாள். அவகிட்ட ஒரு தைரியத்தை நம்ம பார்க்கிறோம். தைரியமா நீர்தான் யோவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உமது அடியாளின் வார்த்தைகளை கேளும் என்றாள். அடியாள்னா சர்வன்ட். அப்படி தன்னை தாழ்த்துறா. அப்படி தைரியமா பெருமையாலாம் பேசல, தான் சொல்றத கேட்கணும்னு அதிகாரத்தோட எல்லாம் சொல்லல. தன்னை தாழ்த்தி என் வார்த்தையை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் கேட்கிறேன் என்றான். சரி சொல்லு, கேட்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இங்க வந்து சாதாரண ஒரு பெண்ணு சொல்றத ஒரு இராணுவத்தோட தலைவன் வந்து கேட்கிறான்னா, அப்ப அவனுக்கும் அந்த தாழ்மை இருந்தா தான் அதை கேட்க முடியும். இங்க அவன் சரியா செயல்படுறான் யோவாப். அப்பொழுது அவள், பூர்வ காலத்து ஜனங்கள் ஆபேலிலே விசாரித்தால் வழக்கு தீரும் என்பார்கள். அந்த பட்டணம் ஒரு விசேஷமான பட்டணம். அந்த பட்டணத்துல போய் விசாரித்தா எந்த வழக்கா இருந்தாலும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பழைய நாட்கள்ல பூர்வ காலத்துல ஒரு பேச்சு இருந்துச்சு. விசேஷமா இந்த பட்டணத்துக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது. இஸ்ரவேலிலே நான் சமாதானமும் உண்மையுள்ளவளாய் இருக்கையில், நீர் இஸ்ரவேலிலே தாய் பட்டணமாய் இருக்கிறதை நிர்மூலமாக்க பார்க்கிறீரோ. நாங்க எல்லாம் இங்க வந்து சமாதானமா உண்மையா ஃபெய்த்ஃபுல்லா இங்க இந்த பட்டணத்துல இருக்கிறோம். இது வந்து இஸ்ரவேலுக்கு தாய் பட்டணம். ஆபேல்ன்றது இஸ்ரவேலுக்கு தாய் பட்டணமா இருக்கு. அதை போய் அழிக்க போறீங்களா? நீர் கர்த்தருடைய சுதந்திரத்தை விழுங்க வேண்டியது என்ன? ஏன் கர்த்தருடைய பட்டணத்தை ஏன் அழிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த பட்டணத்தை குறிச்சு காப்பாத்தணும் அப்படின்ற எண்ணத்துல யோவாப்போட பேசுறான். யோவா பிரதியுத்தரமாக, விழுங்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு வெகு தூரமாய் இருப்பதாக. இந்த பட்டணத்தை அழிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நான் வரல. காரியம் அப்படி அல்ல. பிக்கிரியின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள எப்பிராயிம் பர்வதத்தானாய் இருக்கிற ஒரு மனுஷன் ராஜாவாகிய தாவீதுக்கு விரோதமாய் தன் கையை ஓங்கினான். சேபாவை தான் பிடிக்கிறதுக்கு வந்தேன். அவன் தாவீதுக்கு எதிரா தன்னோட கைய உயர்த்தி இருக்கான், ஓங்கி இருக்கான். அவனை மாத்திரம் ஒப்பு கொடுங்கள், அப்பொழுது பட்டணத்தை விட்டு போவேன். அவனை பிடிச்சு கொடுத்துட்டா நான் பட்டணத்தை விட்டுருவேன். அப்ப வந்த நோக்கத்தை அவன் கரெக்டா சொல்லிடுறான். அப்பொழுது அந்த ஸ்திரீ யோவாப்பை பார்த்து, இதோ அவன் தலை மதிலின் மேல் இருந்து உம்மிடத்திலே போடப்படும். இந்த கோட்டை சுவருக்கு, இவங்க கோட்டைக்கு அந்த ஆபேல் பட்டணத்தை சுத்தி இருக்கிற அலங்கத்துக்கு வெளியே இருக்காங்க. நான் சுவத்துல இருந்து தூக்கி போட்டுறேன் அவனோட தலைய அப்படின்னு சொல்லி அவள் ஜனங்களிடத்துல போய் புத்தியாய் பேசினதால். அது மாத்திரம் இல்ல, யோவாப்ட பேசி முடிச்சுட்டு இப்ப ஆபேல் பட்டணத்துல இருக்கிற ஜனங்கள்கிட்ட அவ பேசுறான். புத்தியாய் பேசினாள். ரொம்ப ஞானமா பேசணும், அப்பதான் காரியத்தை முடிக்க முடியும். ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் அந்த சேபாவை சொல்றத கேட்டுட்டு தாவீதுக்கு எதிரா இருந்தாங்க. இப்ப அவங்களே இவ சொல்றத கேட்கணும்.
அப்ப புத்தியா பேசுறா. அவர்கள் பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவின் தலையை வெட்டி யோவாப்பிடத்தில் போட்டார்கள். இவ சொல்ல கேட்டு இந்த ஜனங்கள் அவனோட தலையை வெட்டி போட்டுட்டாங்க. அப்பொழுது அவன் எக்காலம் ஊதினான். எக்காலம் ஊதுறது யுத்தம் முடிவுக்கு வந்தது அப்படின்றத அறிவிக்கும்படியா எக்காலம் ஊதினான். அவரவர் பட்டணத்தை விட்டு கலைந்து தங்கள் கூடாரங்களுக்கு புறப்பட்டு போனார்கள். எல்லாம் பட்டணத்தை விட்டுட்டு யோவாப்போட வந்தவங்க எல்லாம் தங்களோட கூடாரத்துக்கு போயிட்டாங்க. யோவாப்பும் ராஜாவின் இடத்துல போகும்படி எருசலேமுக்கு திரும்பினான். எருசலேம்ல தான் தாவீது இருந்தான். அதனால தாவீதின் இடத்துல திரும்பினான். யோவாப் இஸ்ரவேலுடைய எல்லா இராணுவத்தின் மேலும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா கிரேத்தியர் மேலும் பிலேத்தியர் மேலும் தலைவராய் இருந்தார்கள். யோவாப் மறுபடியும் இஸ்ரவேலோட சேனைகளோட இராணுவத்தோட தலைவனாயிருந்தான். பெனாயா கிரேத்தியர் பிலேத்தியர் இந்த 2 கூட்டமும் தாவீதுக்கு பாடி கார்டு மாதிரி இருந்து அவனை பாதுகாக்கிற பட அதனோட தலைவரா அவன் இருந்தான். அதோராம் பகுதிகளை வாங்குகிறவனும் அகிலூதின் குமாரனாகிய யோசபாத் மந்திரியா இருந்தான். சேவா சம்பிரதி செக்ரட்டரியா இருந்தான். சாதோக்கும் அபியத்தாரும் ஆசாரியராய் இருந்தார்கள். சாதோக்கும் அபியத்தாரும் இருந்தே ஆசாரியர்களாய் இருந்து பணி செய்தாங்க. ஆலயத்தோட பணிகள் எல்லாம் அவங்க செய்து வந்தாங்க. யகீரியனாகிய ஈராவும் தாவீதுக்கு பிரதானியாய் இருந்தான். இங்கிலீஷ் பைபிள்ல தாவீதோட பிரீஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அவனும் ஆசாரியனாய் இருந்தான். தாவீதுக்கு ஆசாரியனாய் இருந்தான், அட்வைசராய் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. யார் யார் என்ன பதவியில தாவீதோட நாட்கள்ல மறுபடியும் இவன் ராஜாவாகும்போது யாரெல்லாம் அவனோடு கூட இருந்து பணி செய்தாங்க அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, யோவாப்போட வந்த வாலிபன் ஒருத்தன் துரிதமா செயல்படுறான். என்ன செய்யறான்னா, யாரெல்லாம் யோவாப்புக்கு பற்றி பிரியமா இருக்கிறானோ, தாவீது பக்கமா இருக்கானோ அவனெல்லாம் பின்பற்றி வாங்கன்னு ஒரு அழைப்பு கொடுத்தான். அமசாவோட உடம்பு அங்க செத்து கிடந்ததை பார்த்து ஜனங்கள் அப்படியே நின்னாங்க. அதை அப்புறப்படுத்தி அது மேல ஒரு துணியை போட்டு மூடி அந்த தடையெல்லாம் நீக்கி போட்டு தொடர்ந்து அவங்க அந்த சேபாவை பின்பற்றும்படியா செய்தான். துரிதமா செயல்பட்டதை இங்க நம்ம பாக்குறோம். அடுத்து இவங்க போய் ஆபேல்ன்ற பட்டணத்தை சுத்தி முற்றுகை போட்டாங்க. அங்கதான் அந்த சேபா இருந்தான். அந்த பட்டணத்தை முற்றுகை போட்டப்போ ஒரு புத்தியுள்ள பெண் பேசுறா. நான் யோவாப்போட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. முதல்ல அவகிட்ட இருந்த தைரியத்தை பாக்குறோம். ரெண்டாவது அவளுக்குள்ள பட்டணம் அழியக்கூடாது, நான் அவளால முடிஞ்சதை அவ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுகிறத பாக்குறோம். அவ நேர போய் யார்கிட்ட பேசணுமோ யோவாப்ட பேசினாதான் காரியம் நடக்கும். அவன் தான் இராணுவத்தோட தலைவன்றத அறிந்து ஞானமா செயல்படுகிறத பார்த்தோம். அவ கேக்குறா. அது ஆபேல்ன்ற பட்டணத்தை பத்தி முதல்ல சொல்றா. இங்க போனா வழக்குகள் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. இது இஸ்ரவேலருக்கு தாய் பட்டணம். அந்த பட்டணத்தை அழிக்க போறீங்களா? நாங்க இங்க சமாதானத்தோட உண்மையா இருந்து வர்றோம், இந்த பட்டணத்தை அழிக்க போறியா அப்படின்னு கேட்கும்போது யோவாப் சொல்றாரு, இல்ல, நான் பட்டணத்தை அழிக்கணும்ன்ற நோக்கத்தோடு வரல, அந்த சேபாவை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்ணு ரொம்ப புத்தியா தன்னுடைய ஜனங்கள் இஸ்ரவேல் மக்களோடு பேசி அந்த சேபாவோட தலைய தூக்கி வெளியே போட்டுறா, வெட்டி தூக்கி போட்டுறா. உடனே யுத்தம் முடிவுக்கு வந்துச்சு. யோவாப் தன்னோட அரண்மனைக்கு ராஜாவிடத்துல திரும்பி வந்தான் அப்படின்றத பார்த்தோம். அவன் இராணுவத்தோட தலைவனா இருந்தா.
பெனாயா வந்து ஆஹ் தாவீதோட பாதுகாவலர்களுக்கு தலைவனாய் இருந்தா. யோசபாத் மந்திரியா இருந்தா. சேவா வந்து செக்ரட்டரியா இருந்தா. சாதோக்கும் அபியத்தாரும் ஆசாரியரா இருந்தாங்க. ஈரா வந்து தாவீதுக்கு பிரதானியா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, தாவீதோடு கூட இருந்து பணி செய்தவர்களோட இஸ்ரவேலருக்கு ஆஹ் இவன் மறுபடியுமா வந்து அந்த தாவீது வந்து பொறுப்பேற்ற பிறகு இவங்கெல்லாம் வந்து தாவீதோடு கூட இருந்து பணி செய்தார்கள் அப்படின்றத தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க தியானித்த இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாலிபன் ஆண்டவரே துரிதமாய் செயல்பட்டு தடையாய் இருக்கிற எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தினா. அது போல நாங்களும் கூட ஆண்டவரே துரிதமாய் செயல்படுகிறவர்களாய் என்ன செய்யணுன்றத அறிந்து செயல்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்த புத்தியுள்ள ஸ்திரீ தன்னுடைய பட்டணம் அழியாம காப்பாற்றினதை தியானித்தோம். அது போல எங்களுடைய தேசத்துக்காக ஆண்டவரே நாங்க ஆண்டவரே திறப்புல நின்று ஜெபிக்கவும், ஜனங்களோட அழிவுக்கு அவர்களை தப்புவிக்கவும் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு ஞானத்தை தாரும். நாங்க ஜெபிக்கிறவங்களா, ஊழியத்தை தாங்குறவங்களா, ஆண்டவரே ஊழியம் செய்கிறவர்களா எங்க ஒவ்வொருவரையும் உருவாக்குங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்கள உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். ஆண்டவரே பயன்படுத்துங்க. அநேகர் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள ரட்சிக்கப்பட கிருபை தாங்க. நாங்களும் ஆண்டவரே எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.